ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிஜிடி சீரீஸ், அதாவது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஒரு சின்ன இன்ட்ரோவும், அப்புறம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கேப்டன் பண்ணியிருக்காங்க, வின்னிங் பர்சன்டேஜ் எந்தெந்த கேப்டனுக்கு ரெண்டு டீம்லேயும் இருக்குது, யார் இப்போ கரண்ட்டாக இந்த ட்ராஃபியை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க, எந்த டீமு, அப்புறம் நம்ம ரெண்டு டீமோட ஸ்குவாட் அனலைசிஸையும் பார்ப்போம். இது எப்படி போக போகுது, யாருக்கு வின்னிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதே ஒரு நம்ம டீப் அனலைசிஸ்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து ரெண்டு டீம் விளையாடுது. ஒன்று இந்தியா, இன்னொரு டீம் ஆஸ்திரேலியா. அதாவது முன்னாள் ஆஸ்திரேலியா கேப்டனான ஆலன் பார்டர் இருக்கிற பார்டரையும், இந்தியா முன்னாள் கேப்டனான சுனில் கவாஸ்கர் இருக்கிற கவாஸ்கரையும் சேர்த்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு அலைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 96 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கு. மொத்தமாக 56 டெஸ்ட் நடந்திருக்கு. இதில் இந்தியா வந்து 24 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மற்ற ரிமைனிங் மேட்சஸ் வந்து ட்ராவிலையும் நோ ரிசல்ட்லேயே இருந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு பிஜிடியோட ஒரு குயிக் இன்ட்ரோ. அடுத்து வந்து யார் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் வந்து யார், இத்தனை 96 இப்போ வரைக்கும் வந்திருக்கிற இத்தனை வருஷத்தில் யார் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட்லேருந்து வருவோம். கம்மியான பர்சன்டேஜ் வந்து அவங்க அந்த கேப்டனாக இருந்த இயரையும் மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு கப் ஹோல்டிங்கும் அந்த வின்னிங் மேட்சஸ் பர்சன்டேஜும் வந்து இது கொண்டு வருது. ஃபர்ஸ்ட்டாக வந்து ரிக்கி பாண்டிங் 2004 2010 வரைக்கும் அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் வந்து 18% வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்காரு. அடுத்ததாக வந்து விராட் கோலி 2014 20 வரைக்கும் அவர் வின்னிங் கெப்பாசிட்டி பர்சன்டேஜ் வந்து 30% வந்து விராட் கோலிகிட்ட இருக்குது. அடுத்ததாக ஸ்டீவ் வாக், அவர் வந்து 1999 2004 வரைக்கும் ஆஸ்திரேலியா கேப்டன் பண்ணியிருக்காரு. அவர் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 50%. ஸோ கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி. த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆஃப் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இஸ் மகேந்திர சிங் தோனி. அவர் வந்து 2008 2014 வரைக்கும் அவர் கேப்டன் பண்ணியிருக்காரு. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அவரோட கெப்பாசிட்டி பர்சன்டேஜ் வந்து 62% வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ வந்து இதில் டாப்பில் இருக்கிறது இந்தியன் டீமில் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி, அடுத்ததாக விராட் கோலி இருக்கார். அவங்க இதில் ஸ்டீவ் வாகோ, அடுத்து ரிக்கி பாண்டிங்கு, அவங்க வின்னிங் கேப்டனாக இருந்திருக்காங்க. இந்த ட்ராஃபியை இப்போ கரண்ட்டாக யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்தியன் டீம் தான் வச்சுருக்கு. போன வருஷம் 2023 ஜெயிச்சதில் வந்து இந்தியன் டீம் தான் இந்த கப்பை வந்து இப்போ கரண்ட்டாக ஹோல்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த சீரீஸோட ரிஷப் பண்ட் வந்து செம்ம இன்னிங்ஸ் ஆடுவார். அதில் வந்து ஜெயிச்சு இந்தியன் டீம் தான் இப்போதைக்கு அந்த கப்பை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த இயர் நடக்க போகிற இந்தியன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட இந்தியன் டீம் அண்ட் ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்குவாட் அனலைசிஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம இந்தியன் டீம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா, அவர் தான் இந்த பிஜிடியில் வந்து இந்தியன் டீமுக்கு கேப்டன் பண்ணுறாரு. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் டெஸ்ட்லேருந்து வருவார். ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேப்டன் பண்ணுறதா தகவல் வருது. அவர் கேப்டனாக இருப்பார். செகண்ட் டெஸ்ட்லேருந்து வந்து ரோஹித் சர்மா வந்து அவர் கேப்டனாக இருப்பார். அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டனாக இருக்கார். சர்ஃப்ராஸ் கான், அடுத்து கேஎல் ராகுல், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், அபிமன்யு ஈஸ்வரன், சுப்மன் கில், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட், ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இவங்களாம் மொத்தமாக ஒரு 18 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்த்தில் நடக்க போகுது. அப்படியே அடிலைடு, மெல்பார்ன், பிரிஸ்பேன் அப்படின்னு 5 மேட்ச் நடக்க போகுது. அடுத்து இந்த இதில் வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நல்ல டீம்னே சொல்லலாம். ரோஹித் சர்மா, அப்புறம் விராட் கோலி, ஜெய்ஸ்வால், கில், இது மாதிரி வந்து
நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வந்து அப்படியே வருது. கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் தெரியுது. பட் ஆனால் பவுலிங் பொறுத்து பார்த்தோம்னா பும்ரா தான் வந்து மெயின் பவுலராக தெரியுது. அடுத்து அவருக்கு ஒரு பேக்கப் பவுலரோ, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற பவுலரோ வந்து பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அடுத்து சிராஜ், ஆகாஷ்தீப் அவங்க தான் இருக்குது. முகமது ஷமி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டான பவுலிங் டீமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ பும்ரா தான் வந்து மெயின் பவுலராக இருக்கார். இன்னொரு மெயின் பவுலர் வந்து இதில் இருக்கணும். ஏன்னா அங்கே ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து ஹெவியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள நம்ம மேட்சிங் பண்ணி பார்த்தோம்னா பவுலிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்பின்னை பொறுத்த அளவுக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அஸ்வின், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர்னு வந்து நல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ லெட்ஸி என்ன பார்க்க போதும் பார்ப்போம். அடுத்து இந்த ஓஜி ஸ்குவாடான ஆஸ்திரேலியா ஸ்குவாடு பார்ப்போம். த வின்னிங் கேப்டன் போன வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின்னிங் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து கேப்டன் பண்ணுறாரு. அடுத்து ஸ்டீவ் ஸ்மித்து, அடுத்து த ஹெட் கான்ஸ்டபிள் டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் கேரி, நேதன் மெக்வீனி, ஜோஸ் ஹேசல்வுட், மிச்சல் மார்ஸ், மார்னஸ் லம்புசன், ஜோஸ் இங்கிலீஷ், ஸ்காட் போலண்ட், மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் நேத்தன் லயன். அவங்க மொத்தமாக 13 பேராக தான் அவங்க போயிருக்காங்க. இதில் அவங்க 11 செலக்ட் பண்ணி ஆட போகிறாங்க. அவங்க பேட்டிங் பற்றி பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா, அடுத்து ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஸ், லம்புசன், ஜோஸ் இங்கிலீஷ், பேட் கமின்ஸ், ஸ்டார்க் வரைக்குமே வந்து அவங்களுக்கு பேட்டிங் லைனப் இருக்குது. சரியான பேட்டிங் லைனப். டெஸ்ட்டுக்குன்னே செதுக்குன்னு மாதிரி நம்ம ஸ்டீவ் ஸ்மித்து, உஸ்மான் கவாஜா அந்த மாதிரி ஹெவியான பேட்ஸ்மேனு அங்கே இருக்காங்க. அதோட பேட் கமின்ஸு செம்ம பேட்டரி டெஸ்ட்டில். ஸோ பேட்டிங்கு ஹெவியாக இருக்குது. மற்ற ஸ்பின் அட்டாக் பார்த்தோம்னா நேத்தன் லயன் தான் மெயின் ஸ்பின்னராக இருப்பார். அடுத்து அவங்க அங்கே சப்போர்ட்டிவாக 2-3 ஸ்பின்னை இறக்குவாங்க. இன்னும் லம்புசன் இப்போ போடுறாரு. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் இருக்குது. பட் ஃபுல் அண்ட் பேஸ் அட்டாக் தான் ஃபுல்லாகவே இருக்குது. பேட் கமின்ஸ்லேருந்து மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து ஹேசல்வுட்டு, மிச் மார்ஸு, ஸ்காட் போலன்னு சொல்லி ஃபுல் பேஸ் அட்டாக்ல வந்து அதிரடி காட்ட போகிறாங்க ஆஸ்திரேலியன் டீம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஹெட் டு ஹெட்டாக வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. செம்ம என்டர்டெய்னிங். திஸ் வீக்கெண்ட் வந்து கோயிங் டு பி கிரேசி. இதோட சேர்த்து ஐபிஎல் 7 நடக்க போகுது. நம்ம ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பிறகு 2 டீமோட ஹெட் டு ஹெட் யாருக்கு வச்சிருக்குன்னு பார்த்தா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா சைடும் ஈக்குவலான பேட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் சைடு இருக்காங்க. அந்த வழியை பார்த்தா பேட்டிங்காக 2 இதுமே ஈக்குவலாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னு ஆல்ரவுண்டர் செட்டப்பாக பார்த்தோம்னா நம்ம இதில் ஆல்ரவுண்டர் வந்து ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் அப்படி தான் இருக்குது. நம்ம அடுத்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் தான் மிச்சல் மார்ஸ், கம்மின்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது. பட்டு அந்த ஆல்ரவுண்டர் இதுலேயும் வந்து இந்தியன் சைடு தான் வந்து இருக்குது. பட் ஸ்பின் அட்டாக்லேயே பார்த்தோம்னாலும் இந்தியன் சைடு தான் எட்ஜ் இருக்குது. பட் ஃபேஸ் அட்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இங்கே ஒரு பும்ரா மட்டும்தான் இருக்கார். அங்கே வந்து 2-3 பும்ரா இருக்காங்க. ஸோ வந்து ஃபேஸ் அட்டாக் ஃபுல்லு எட்ஜ் வந்து ஆஸ்திரேலியா தான் ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு இருக்குது, எட்ஜ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட என்கே வியூ சேனலோட கணிப்புப்படி வின்னிங் 248 ஃபார் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 52, இந்தியாவுக்கு வந்து 48 சேர்த்து நம்ம எட்ஜு ரிவ்யூ படி ஆஸ்திரேலியா ஸ்குவாட் வந்து இந்த சீரீஸை ஜெயிப்பாங்கன்னு நம்ம கணிப்பு இருக்குது. பட் ஆனால் இந்தியா வந்து நெக்ஸ்ட்டு இயர் ஆட போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான சீரீஸ். இதில் வந்து அவங்க 4 மேட்ச் கம்பல்சரி 5க்கு 4 ஜெயிச்சாகணும். அட்லீஸ்ட் 3ஆவது ஜெயிச்சாகணும். அப்போ தான் வந்து இந்தியன் டீமுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து அடுத்து அதை விட கம்மியாக ஜெயிச்சாங்கன்னா நம்ம கால்குலேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம ஃபைனல் டெஸ்ட்டு ஆடுறதுக்கு, ஃபைனல் மேட்ச் ஆடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது. ஸோ த ஓஜி மேட்ச் கிரிக்கெட் இஸ் பேக். இந்த வீக்கெண்ட் வந்து இந்த பிஜிடி சீரீஸும் ஆரம்பிக்குது, ஐபிஎல் 7 நடக்க போகுது. ஸோ திஸ் வீக்கெண்ட் கோயிங் டு பி கிரேசி. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூவும், அந்த ஐபிஎல் ஆக்ஷனோட ஒவ்வொரு டீம் அனலைசிஸையும் நம்ம பார்ப்போம்.
லெட்ஸ் சி கைஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.